மதிய நேரம் மணி 12. முத்தம்மாள் கிழவி ஆடி அசந்து போய் தட்டு தடுமாறி அந்த மரத்தடி நிழலில் உட்கார்ந்திருந்தார். அப்போது அதே மரத்தடி நிழலில் வந்து பைக்கை நிறுத்திவிட்டு நண்பனுக்கு ஃபோன் செய்தான் சிவா. ஹலோ, டேய் மச்சான், நான் இங்கே வந்துட்டேன், சீக்கிரம் வாடா. சரி, சீக்கிரம் வந்து சேரு. அப்போதுதான் முத்தம்மாள் பாட்டி அங்கே உட்கார்ந்துருப்பதை கவனித்தான். என்ன பாட்டி, நீங்கள் பக்கத்தில் இருக்காங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, தெரிஞ்சவங்க யாரையும் பார்க்க வந்திருக்கீங்களா? இல்லைப்பா, ரேஷன் கடைக்கு வந்தேன். ரேஷனில் சாமான் போடுறாங்களாம், அதான் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். நடக்க முடியலை, அதான் சத்த இப்படி உட்காந்து போகலாம்னு பார்க்குறேன். எந்திரிச்சு நடக்க மனசே வர மாட்டேங்குது. கடையே வேற போட்டுக்கிட்டு போயிடுவாங்களும் பயமாக இருக்குது. பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவனது நண்பன் ரகு பைக்கில் வந்து சேர்ந்தான். ஏன் பாட்டி, உங்களால் நடக்க முடியலன்னா வீட்டில் வேறு யாராச்சும் வர சொல்லியிருக்கலாமே. வீட்டில் யாரும் இல்லைப்பா, நானும் தாத்தா மட்டும் தான் இருக்கோம். என் பொண்ணுங்க கல்யாணம் கொடுத்து வெளியே இருக்காங்க. தாத்தானாலேயும் நடக்க முடியாது, அதனால தான் நான் சிரமப்பட்டு வந்து இருக்கேன். அது இருக்கட்டும் பாட்டி, உங்கள் சொந்தக்காரங்க யாரையாவது அனுப்பி வாங்கி வர சொல்லியிருக்கலாம்ல. அதான் காட்டில் பேர் இருக்கிறவங்க கைரேகை வச்சா தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களே. அப்போது ரகு குறுக்கிட்டு பேசினான். நீ எந்த காலத்தில் இருக்கிற? இப்போ எல்லாம் ஒருத்தரோட கார்டில் இன்னொருத்தர் ரேஷன் பொருள் வாங்க முடியாது தெரியுமா? குடும்ப உறுப்பினர் யாராவது கைரேகை வச்சா தான் வாங்க முடியும். இது கூட தெரியாமல் இருக்க? உனக்கு என்னப்பா செல்லப்புள்ள, ரேஷன் கடை பக்கம் எல்லாம் போயிருக்க கூட மாட்டேன், அதான் உனக்கு இந்த சின்ன விவரம் கூட தெரியல. அடப்போடா, நீ எந்த காலத்தில் இருக்கிற? ரேஷன் கடைக்கு நேரில் போய் பொருள் வாங்க முடியாதவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் நியமனம் பண்ணி பொருள் வாங்கலாம். அது உனக்கு தெரியல போல. அப்படியா? என்னப்பா சொல்கிற? அது எப்படி முடியும்? அது எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன் பாட்டி, ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. www.tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வெப்சைட்டோட பாட்டத்தில் அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணணும். உங்களோட பேர், குடும்ப அட்டை எண், அந்த குடும்ப இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரு, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேர், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் கேட்கும். அதே போல் உங்களுக்கு பதில் யார் பொருள் வாங்குறாங்களோ அவங்களோட பேர், அவங்க குடும்ப அட்டை எண், இதெல்லாம் தெளிவாக ஃபில் பண்ணி கீழே உங்களோட கையெழுத்தை போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல உங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வட்டாட்சி அலுவலகத்திலையும் வட்ட வழங்கல் அலுவலகம்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவங்ககிட்ட போய் கையெழுத்து வாங்கணும். அந்த கையெழுத்து வாங்கின படிவத்தை கொண்டு வந்து உங்கள் ரேஷன் கடையில் சேல்ஸ்மேன்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு பதிலாக நீங்கள் யாரை நியமனம் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள்ட்ட பொருளை கொடுத்து விட்டுருவாங்க. இதுக்கு எந்த ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை பாட்டி. அப்படியாப்பா, இப்படி கூட பண்ண முடியுமா? ஆமாம் பாட்டி, கேட்டீங்கல்ல, ஊரில் போய் யாராவது கூட்டிகிட்டு போய் நியமனம் பண்ணி விடுங்க. பேராண்டி ஒரு நிமிஷம் நில்லுப்பா. இன்னும் பார்த்தா என் பேராண்டி மாதிரி இருக்க. இப்போ நீ சொன்ன பாரு, அதை நீயே பண்ணி கொடுத்துரு. அட சும்மா கடை பாட்டி, எனக்கு வேலை கிடக்கு. அட என்னப்பா நீ, எனக்கு 80 வயசு ஆச்சு. இந்த ஜில்லாவிலேயே நான் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி ஆம்பளை பையில ஒருத்தன் கூட நான் பார்க்கல. பாட்டி சரியான ஆளாக இருக்கியே. பாத்தியாடா பாட்டியை ஐஸ் வச்சு ஆளை கவுக்க பார்க்குது. சரி பாட்டி, பைக்கை உட்காந்து வந்துடுவீங்களா? வந்துடுவேன் பேராண்டி. டேய், நீ என்னடா நம்ம சங்கத்து ரூல்ஸை பிரேக் பண்ணுற? வயசு பொண்ணுங்களை தவிர வேறு யாரையும் வண்டியில் ஏற்றுறது இல்லை அப்படின்னு நம்ம சங்கத்தில் ரூல்ஸ் வச்சுருக்கோம்ல, இன்னும் அதை பிரேக் பண்ணுறேன். இப்படிங்கிறவா ரூல்ஸ் வச்சுருக்கீங்க? நானும் ஒரு காலத்தில் வயசு பொண்ணு தான், அதனால் வண்டியில் ஏற்றலாம். சங்கத்தோட ரூல்ஸ் ஒன்றும் பிரேக் ஆகாது. வண்டி அடி. சரி விடுடா, வா போயிட்டு வரலாம். வயசுக்கு வந்த பொண்ணுக்கு பேனர் அடிக்கிறது மட்டும் நம்ம சங்கத்து வேலை இல்லை, வயசான பாட்டிக்கும் உதவி பண்ணுறது நம்ம சங்கத்தோட வேலை. வா போயிட்டு வரலாம். அப்படியா சாமி, நீ போய் உதவி பண்ணு. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். மதியம் காலேஜ் முடிஞ்சு பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க, நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீ போய் இந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணு, போயிட்டு வா. மற்றொரு நாள் மதிய வேலை. சிவாவும் ரகுவும் பேருந்து நிறுத்தத்திற்கு அவர்களது பைக்கில் வந்து சேர்ந்தார்கள். அப்போது அங்கே முத்தம்மா பாட்டியும் அவளோடு அழகான பெண் ஒருத்தியும் நின்றிருந்தாள். அழகான பெண்ணை கண்டால் அதுவே பிரேக் போட்டுக்கொள்ளும் பழக்கம் இருந்தது அவர்களது பைக்கிற்கு. என்ன பாட்டி இங்கே நின்றுருக்கீங்க? இது யாரு? டே பேராண்டி, வா வா வா. இதானா? ஆமாம், அன்னைக்கு உன்னை பார்த்ததும் அதுக்கப்புறம் ஆளே பார்க்க முடியல. வேலை வீட்டுக்கு எதுவும் போயிட்டியா என்ன? டே பாட்டி, குசுமா பாத்தியா? சரி, இது யாரு? ஊருக்கு புதுசாக தெரியுது. இதுவா என் பேத்தி தான், ஊரில் இருந்து வந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பா. இப்போ டவுன் வரைக்கும் போகணும், ரொம்ப நேரம் ஆச்சு, பஸ் ஏதும் காணோம். அன்றைக்கி ஒரு நாள் உங்ககிட்ட சொன்ன பார்த்தியா, ஒரு பையன் உதவி பண்ணினா, அது இந்த பையன் தான், ரொம்ப நல்ல பையன். ஆமாங்க, அது நான் தான். அப்படியா? தேங்க்ஸுங்க. சரி, நீ டவுன் பக்கம் தான் போறியா? என் பேத்தியை இறக்கி விட்டுறியா? பாட்டி கேட்டதும் சிவா கொஞ்சம் கெத்து காட்டினான். பாட்டி, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. அப்படியா? சரி விடு, நீ உன் வேலையை பாரு, நான் ஆட்டோ பிடிச்சி அனுப்பி விட்டுறேன். ஐயோ பாட்டி, அவனுக்கு தான் வேலை இருக்கும், நான் எப்பவும் ஃப்ரீ தான், நான் ஏற்றிட்டு போய் விட்டுட்டு நானே கொண்டாந்து விட்டுறேன். ரகு முந்தி கொண்டு சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி, எனக்கு தெரிஞ்சவங்க. பாட்டி இவ்வளோ கேட்டு நான் செய்யாமல் இருப்பேன். பாட்டி, அன்றைக்கி உங்களை பத்திரம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்த மாதிரி நானே கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரம் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, நீயே கூட்டிகிட்டு போ, இறக்கி விட்டா போதும், வேலையை முடிச்சுட்டு அவளே திரும்பி வந்துடுவா. அப்பாடா, சிவா நிம்மதி பெருமிச்சு விட்டான். கைக்கு எட்டியது வாய்க்கு வராமல் போய்விடுமோ என்று. அம்மாடி, பார்த்து போயிட்டு வா. அவள் பைக்கில் ஏறி அமர்ந்தாள். பைக்
ரெக்கை முளைத்த பறவையாய் பறந்தது.